பாஜக இருக்கும் இடத்திற்கு திருமாவளவன் சேர மாட்டேன். எடப்பாடி கிட்ட சொல்றாரு. நான் உங்ககிட்ட வரலான்னு தான் நினைச்சேன். எனக்கு விஜயகாந்த் இருந்த கட்சி இவ்வளவு கேவலமா போச்சா, ஏவாவேல பேசி முடிச்சிட்டாரு. ஆனால் இப்ப அதுலயும் சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த அம்மா இந்த ஜூலைல வர ராஜ்யசபா ஒண்ணு முடிஞ்சு கேக்குது. 2 MP சீட் வேணுமா, ஒரு மக்களவை வேணுமா, ஒரு மாநிலங்களவை வேணுமா, மக்களவையில மகனுக்கு சீட்டு கொடுத்துடணுமா, மாநிலங்களவையில தம்பிக்கு சீட்டு கொடுத்துடணுமா, என்ன அது? பழைய திருமாவளவனை நான் பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாரு. நான் பார்த்த திருமாவளவர்கள் இப்ப கிடையாது, திமுக கூட்டணி கூட ரொம்ப ரொம்ப இறங்கி போறாரு அப்படின்னு. அவன் என்ன அவசரம் பேத்தினாலும் சரி, இங்கெல்லாம் நாளைக்கு நாங்க அயோடின் போடுறதை நிறுத்திட்டோம், அதனால இங்க ரியாக்ஷன் இருக்காது. இவர் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. டிஎம்கேலன்னு சொல்லிட்டு வெளில போகக்கூடாதுன்னு அதனால போக மாட்டார். திருப்பி திருப்பி திருமாவளவர்கள் குறி வைக்கிறதுக்கு என்ன காரணம் பிரதர்? அதுதான் அவங்களுக்கு, அதாவது சிம்பிளா ஒன்று வச்சுக்கோங்களேன். தாவேக்காவுக்குன்னு ஒரு ப்ரமோஷன் டீம் வச்சிருந்தாரு 200 பேரோட, அந்த சிஸ்டம் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதில் 2 நாளைக்கு முன்னாடி 100 பேருக்கு சம்பளம் போட முடியாமல் 100 பேர் வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு பணமே இல்லை அவர்கிட்ட. நாளைக்கு 4 லாட்டரி வேணா தருவார். மூன்றாவதாக ஒரு பிரதான கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை முடிவு செய்ய போவது பாஜக. பாஜகவுக்கு விஜய் தேவை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துச்சுன்னா மிரட்டி பாமகவுடைய டிமாண்ட்ஸ் கொஞ்சம், அதாவது பணம் எவ்வளோ ஆனாலும் கொடுக்கறதுக்கு திமுக தயாராக இருக்குது. ஆனால் அவங்க கேட்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கைகள் 40 சீட்டு, 45 சீட்டு, 50 சீட்டு. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம். திமுகவுடைய கூட்டணியில புதிய கட்சிகளால இணைய போறாங்க அப்படின்னு முதல்வர்கள் பேசியிருக்காங்க. இதுல பாமக இணைவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இல்ல, அதாவது அப்பா மகன் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ்குள்ளார இருவருக்கும் இருக்கக்கூடிய மோதலே என்ன அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் திமுகவுடன் கூட்டணியை சேர விரும்புகிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக கூட்டணியில் சேர விரும்புகிறார். சரி, இதுதான் பிரச்சனை. முதல்வர் என்ன விரும்புறாரு? அவரு முதல்ல விரும்பல. இவர்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிற தரப்புல பாக்குறப்ப, முகுந்தன் திமுகவோட நம்ம பயணிக்கிறது தான் நமக்கு இந்த சமயத்துல சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்களை சில அனலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்து அவரை இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றப்ப, அந்த விஷயத்துலயும் சரி 10.5 இடஒதுக்கீடுல வன்னியர் சமூகத்தை தேர்தல் சமயத்துல அதை தரேன்னு சொல்லி ஏமாத்தி நம்மளை பயன்படுத்திக்கிட்டாரு எடப்பாடி அப்படின்னு சொல்லி அவர் மேல பழிய போட்டுட்டு, நம்ம சமுதாய மக்கள்கிட்ட திமுகவோட போய் நாளைக்கு நின்று நம்ம அந்த உரிமையை மீட்டு தருவோம், நாளைக்கு ஒரு உரிமை குரல் கொடுக்குறப்ப நம்ம சமுதாய மக்கள் நம்மளை திரும்பி பார்ப்பான்னு ராமதாஸ் நம்புறார். இப்ப துரைமுருகன், ஜெகத்ரட்சகன் இவங்க 2 பேரும் தான் இதற்கு உண்டான பேச்சுவார்த்தை குழு. அதுல கிட்டத்தட்ட சுமூகமா நெருங்கிருச்சு. இது சுமூகமா நெருங்கிருச்சுன்னு தெரிஞ்சதுனாலதான் திருமாவளவன் பொது மேடையில தாவேக்கா என் வீட்டு கதவை தட்டுச்சு, நான் தான் கதவை சாத்தினேன். இப்போ நம்மளோடைய கிங் டிவி பேட்டிலேயே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்குனது நானு, இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு முக்கிய காரணம் நானு, இந்தியா கூட்டணியிலே ஆமா இந்த கூட்டணிக்கு முக்கிய அங்கம் நானு அப்படின்லாம் இவர் பேசினப்ப நான் சொன்னேன், அவ்வளோ அங்கம் பங்கான்னு பேசுறவரு அப்புறம் எதுக்கு விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? திமுக விட்டு வெளில போக மாட்டேன்னு சொல்றவரு நீங்க விஜய் எங்க சந்திச்சீங்க, என்ன பேசுறீங்க, நான் சொல்லட்டுமான்னு நான் வெளிப்படையா சவால் விட்டேன். அன்னைக்கு அமைதியா இருந்தவர் இன்னைக்கு அவர் வாயாலே வருது, விஜய் என்னிடம் வந்தார், நான் கதை சாத்தினா. அப்ப ஒத்துக்கிறீங்க, அப்ப நீ தான் இங்கேயா இருக்கிறாங்கிறல்ல. கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க, அப்புறம் இன்னொருத்தன் கதவை திறந்துட்டு உள்ள வரதுக்கு முயற்சி பண்ணாங்கிறத நீ எப்ப சத்தம் போட்டு சொல்லி இருக்கணும்? அப்ப ஏன் இவ்வளவு நாள் அமைதியா பிடிச்சி எடுக்கும்போதே கத்திருக்கணும். ஆமா, நீ அப்படிங்கிறத செய்யல. அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? பாஜக இருக்கும் இடத்திற்கு திருமாவளவன் சேர மாட்டேன். எடப்பாடி கிட்ட சொல்றாரு. நான் உங்ககிட்ட வரலான்னு தான் நினைச்சேன்.
ஓ அதுதான் அந்த பாஜக இருக்கும் இடமா? உன்கிட்ட நான் வரலான்னு நினைச்சேன், அதுக்குள்ளார நீ பிஜேபியை சேர்த்துக்கிட்ட, அதனால திரும்பி நீ என்னை தேடாத, நாங்க உன் கண்காணாத தூரத்துக்கு போக போறேன், அதனால நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வராரு, பாமக இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன். இது முதலமைச்சருக்கு சொல்ற தகவல். நீங்க நாளைக்கு உள்ள இழுக்கிறீங்க அப்படின்னா நான் கிளம்பி போயிருவேன். அதுக்கு அடுத்த லைன் தான் கடைசியா முடிக்கிறார். இதனால் எந்த விபரீதத்தையும் எந்த பிரச்சனையை சந்திச்சாலும், அதாவது நான் நாசமா போனாலும் பரவாயில்ல, நான் ஏடிஎம்கே கூடயும் இல்லை டிஎம்கே கூடயும் இல்லை, நான் தனியா நின்று என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுதான், ஆனா நான் வீணாவே போனாலும் பரவாயில்ல, ஆனா என் கொள்கை சித்தாந்தத்தை விட மாட்டேன் அப்படிங்கிறார். இப்ப இது ஒரு இன்டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் சிஎம் காதுக்கு வந்துருச்சு. அதற்கு அப்பாற்பட்டு பாமகவுடைய டிமாண்ட்ஸ் வந்து கொஞ்சம், அதாவது பணம் எவ்வளோ ஆனாலும் கொடுக்கறதுக்கு திமுக தயாரா இருக்குது. ஆனால் அவங்க கேட்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எண்ணிக்கைகள் 40 சீட்டு, 45 சீட்டு, 50 சீட்டு அப்படிங்கிறது, ராஜ்யசபா எம்பிங்கிறது, இதெல்லாம் அவங்க வந்து திமுக பிடிக்கல, முதலமைச்சருக்கு பிடிக்கல. அப்புறம் ஒன்ஸ் இவங்க ரொம்ப டிமாண்ட் பண்றதையும் சரி, திருமாவளவன் விட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்றதுலையும் இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ல நாளைக்கு திடீர்னு என்ன செஞ்சாருன்னு தெரில. இன்னொன்று இவங்க அப்பா அம்மா மாற்றி பேசிக்கிட்டு இருந்த சுச்சுவேஷனில் இவர்களை கூப்பிட்டு வேணாம் ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பாமகவை ட்ராப் செய்துட்டாங்க. ஆனால் அரசு ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் வந்து மேலும் சில கட்சிகள் நம்மளுடன் கூட்டணி சேர இருக்கிறது அப்படின்னு அவர் சொன்னது தேமுதிகவை ஏவாவில் பேசி முடிச்சிட்டாரு. ஆனால் இப்ப அதுலயும் சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த அம்மா அந்த ஜூலைல வர ராஜ்யசபா ஒண்ணு கொடுன்னு கேக்குது. எடப்பாடி தரதா சொல்லி தரமாட்டேன்னு சொன்னது, அந்த தரமாட்டேன்னு சொன்னது நீ தரமா, அவன் தரமாட்டேன்னு வெளில வந்துட்டேன், நீ தரேன்னு சொல்லு, உன் கூட வரேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. எனக்கு விஜயகாந்த் இருந்த கட்சி இவ்வளவு கேவலமா போச்சா, இது தேவையாங்கிற மாதிரி இந்த அம்மா பொதுச் செயலாளராம், இவருடைய தம்பி வந்து பொருளாளராம், இவருடைய மகன் இளைஞரணி செயலாளராம், 2 எம்பி சீட் வேணுமா, ஒரு மக்களவை வேணுமா, ஒரு மாநிலங்களவை வேணுமா, மக்களவையில மகனுக்கு சீட்டு கொடுத்துடணுமா, மாநிலங்களவையில தம்பிக்கு சீட்டு கொடுத்துடணுமா, என்ன அது? இது வந்து கட்சி உரிமை. இது வந்து நாளைக்கு இவங்க வந்து தன்னை பெரிய அரசியல் சாணக்கியரா, நாளைக்கு எப்ப இந்த எடப்பாடி இந்த அதிமுக இருக்கிற அமைச்சர்கள்லாம் இந்த புடவையை பார்த்தே கும்பிட்டு பழக்கப்பட்டு, ஜெயலலிதா புடவை இல்ல, சசிகலா புடவை இல்ல, இப்போதைக்கு பிரேமலதா புடவை தாண்டா இருக்குது அப்படின்னு கும்பிட ஆரம்பிச்சோன்னா, இது தன்னை பெரிய அரசியல் ஞானின்னு நினைச்சுக்கிட்டு போல, இன்னும் டிமாண்ட் இருக்கு அப்படின்னு அது நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, வெளில போன அமுச்சு விட்டவன்ட்ட என்ன டிமாண்ட் இருக்கு? அரசியல் அறிவே இல்ல. நாளைக்கு ஒரு கட்சிக்குள்ளார எல்லா கட்சிகளுக்குள்ளாரையும் அந்த தேர்தல் சமயத்துல ஒப்பந்தம் போடுறப்ப அன்அபிஷியலா பத்திரம் போட்டுக்குவாங்க, எவ்வளவு கோடி பணம் கொடுக்குறாங்க, எத்தனை சீட்டுன்னு பேசிக்கிறதுனா. அது எதுக்காகனா ஒரு நம்பகத்தன்மை. நாளைக்கு திடீர்னு நீ மிஸ் ஆயிட்டேன்னா அந்த பாரு பப்ளிக்ல தூக்கி போடுவாங்கிற மாதிரி வச்சுக்கிறது. இவங்க ஆர்வத்துல இவங்களுக்கு அது கூட தெரியல, அவர் தரேன்னு சொன்னாருன்னு ஓரலா சொன்னதை நம்பிட்டு சரின்னு பத்திரத்துல எழுதாம விட்டதுக்கு தான் இன்னைக்கு நான் எவன் எழுதி கொடுத்தான், எப்ப நான் தரேன்னு நினைட்டாங்க. இப்ப நாளைக்கு திருமாவளவன், இவர் ஏவாவில் என்ன சொல்றாரு, திருமாவளவன் கட்சி 2 எம்பி 4 எம்எல்ஏ எங்க கூட வந்துதான் இன்னைக்கு மாநில தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கிறாங்க. நீங்க அந்த அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டீங்க, நீ பேசாம எங்க கூட வாங்க, அடுத்தது நம்ம தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் தரோம் அப்படிங்கிறாங்க. பட் அந்த அம்மா ராஜ்யசபான்னு நிக்கிறதுனால இப்ப அந்த சப்ஜெக்டும் கட் ஆயிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்தை பிஜேபி கழட்டி விட்டுரும், கை விட்டுருவாங்க. ஏன்னா எடப்பாடிக்கு எந்த மனசங்கடத்தையும் கொடுக்கறதுக்கு பிஜேபி தயாரா இல்லை. அவரு சில கண்டிஷன்ஸ் வச்சதில்ல, இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இவங்க எல்லாம் சேர்த்துக்கன்னு என்ன டார்ச்சர் பண்ண வேற, நீ என்ன அண்ணாமலை கீழே அடுத்த எழுதின பேர்ல உங்க பேர் இருக்கு. ஆமா, அதனால வந்து இவர்கள் 2 பேர், ஓபிஎஸ், டிடிவி, பிரேமலதா விஜயகாந்த், வேல்முருகன், இவர்கள் 4 விஜய் கிட்ட போறதுதான் மூணாவது அணி கூட்டணிக்கு போவார்கள், விஜய் கிட்ட. ஒரு பலமான கூட்டணி. ஆமா, இது வந்து ஏன்னா இது ஏடிஎம்கே வேணான்னு சொன்னது, திமுக முயற்சி செஞ்சதுக்கு அப்புறமேல திமுக கிட்ட அதிகமா டிமாண்ட் பண்ணுதுன்னு திமுகவும் வேணான்னு சொன்னது. ஸோ இந்த டீம் எல்லாம் வேல்முருகன் கண்டிப்பா தெரியும், நாளைக்கு திமுக இந்த தேர்தலில் அவருக்கு சீட்டு கொடுக்காது, அப்படியே கொடுத்தாலும் அவர் தோக்கடிச்சிடும். ஏன்னா அவ்வளோ பேச்சு பேசியிருக்கோம் சட்டமன்றத்தில், கொஞ்சமா நெஞ்சமாடா நீ பேசுனங்கிற அளவுக்கு பேசி வச்சிருக்கிற, அதனால அவங்க பீஸ் பிடிங்கிறாங்கன்னு தெரியும். அதனால திமுக கூட்டணியை விட்டு வேல்முருகன் வெளியேறுவார். திரு ஆதவர்ஜுனா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட பேசும்பொழுது, அதிமுகவோடு ஒருபோதும் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டார், தாவேகா கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்றாங்க. மெகா கூட்டணி ஏதாவது அமையுமா அப்படின்னா
அதை நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்றப்ப பத்திரிகையாளர் கேட்கறாங்க. அப்ப திரு விஜய் அவர்கள் கேட்கிறப்ப விஜய் முடிவு பண்ணா நான் முடிவு பண்ணா என்ன, நான் இருக்கேன், நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கல. பத்திரிகையாளர் சந்திப்புல பதிவு பண்றாங்க. அதான் இதுதான் செய்தி. எப்படி பாக்குறது? அதாவது விஜய் வந்து நடிகராக இருக்கிறனால வெளி தோற்றத்துக்காக மட்டுமே நிறுத்தப்படுகிறார். ஆனால் அந்த மூளை, அந்த தாவேகாவோட மூளை அப்படிங்கிறது இந்த மூளை கட்டவன அவன் நினைச்சுக்கிறான். சரி, இது எல்லை மீறின பேச்சு. இது வந்து அந்த தலைவர் வந்து அந்த பேச்சை வந்து கேட்டுட்டு அமைதியா இருக்கிறப்பயே அந்த கட்சிக்குள்ளார என்ன கட்டுப்பாடு இருக்குது, அது என்ன கட்டமைப்புல இருக்குதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. நீங்க பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத ஏன் உங்கள் கட்சி தலைவர் சொல்ல மறுக்கிறார்? அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருந்தவர் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு தலைவரே சொல்லியே திரும்பி போய் சேர்ந்துட்டாரு. இங்க யாரும் கேட்கறதுக்கு இல்லை. அப்படி இருக்கிறப்ப இப்போ உன் தலைவர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. நாளைக்கு நீ அதிமுகவை திட்டுறதோ இல்லை இவங்க அவங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர் சிடி நிர்மல்குமார் அதிமுகவை திட்டுறதெல்லாம் கூட முன்னாடி வெறும் திமுகவை மட்டும்தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தீங்க. எப்போ திட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உங்க கூட ஏடிஎம்கே வராம பிஜேபி கூட போனதுக்கு அப்புறம் தான் இப்போ ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் இப்போ கூட மோடியை பற்றியோ பிஜேபியை பற்றியோ உங்க கட்சியிலையோ உங்க தலைவரோ எங்கேயுமே எதையுமே தீவிரமா பேசினதே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஒன்று கூட்டணிக்காக வழியா இல்ல பயமா நாளைக்கு விமர்சனம் செய்ய, இதுதான் நாளைக்கு கேள்வியா இருக்குது. பழைய திருமாவளவனை நான் பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அதே பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. நான் பார்த்த திருமாவளவர்கள் இப்ப கிடையாது, திமுக கூட்டணியோட ரொம்ப ரொம்ப இறங்கி போறாரு அப்படின்னு. அவன் என்ன அவசரத்தினாலும் சரி, இங்க எல்லாம் நாளைக்கு நாங்க அயோடின் போடுறதை நிறுத்திட்டோம், அதனால இங்க ரியாக்ஷன் இருக்காது. இவரு அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. டிஎம்கேலன்னு சொல்லிட்டு வெளில போக கூடாதுன்னு அதனால போக மாட்டாரு. திருப்பி திருமாவளவர்கள் குறி வைக்கிறதுக்கு என்ன காரணம் பிரதர்? அதுதான் அவங்களுக்கு, அதாவது சிம்பிளா ஒண்ணு வச்சுக்கோங்களேன். தேவேந்திர குல சமூக அடையாளங்கள் பல தலைவர்கள் இருக்கிறாங்க. நாளைக்கு ஜான் பாண்டியன் இல்ல கிருஷ்ணசாமி ஏதோ ஒண்ணு பிடிச்சிக்கலாம். ஒருத்தர் வச்சா கூட நாளைக்கு அந்த பெல்ட் கம்யூனிட்டி வந்துடும். நீங்க இவருடைய சமூகத்துல வேற யாரும் பூவை ஜெகன்மூர்த்திங்கிறதே பெரிய அவர் இந்த சமூகத்துக்கு அடியில தான் வராறாங்கிறதே நாளைக்கு அவங்க ஆட்களுக்கே நிறைய பேர் தெரியாது. சவுத் சைட்லயும் சரி அந்த குறிப்பிட்ட சமூக பிரிவிலையும் சரி இவரு தான் நாளைக்கு எல்லா இடத்துலயும் பரவலாக அறியப்பட்ட ஒரு தலைவரா இருக்கிறார். இன்னொன்னு தலித் சமூக தலைவருடைய அடையாளமாக பார்க்கப்படுவது தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னீங்கன்னா, நான் சொல்ற கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் எல்லாம் விட எல்லாருக்கும் திருமாவளவன் மட்டும்தான் தெரியும். திமுக இன்னைக்கு சமூக நீதி பேசிக்கிட்டு நீங்க நாளைக்கு இந்துத்துவா கட்சின்னு நாளைக்கு பிஜேபியை சொல்றப்பையா இருக்கட்டும், நாளைக்கு ஏற்றத்தாழ்வுகளை பத்தி பேசுறதா இருக்கட்டும், சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் சொல்றதா இருக்கட்டும், தாழ்த்தப்பட்டவர்களை தள்ளி வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நாளைக்கு நீங்க எப்ப பேச முடியும் அப்படின்னா உங்க கூட முஸ்லீம் கட்சிகளும் உங்க கூட ஒரு தாழ்த்தப்பட்ட கட்சியும் இருக்கிற வரைக்கும் தான். ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமி உங்ககிட்ட வரமாட்டாங்க. திருமாவளவனை விட்டுட்டீங்கன்னா நாளைக்கு இவங்களை விட்ட பிறகு நீங்க எங்க சமூக நீதி பேச முடியும்? அதுல மாட்டிக்குவீங்க. அதனால அவர் நெசசரி ஃபார் டிஎம்கே. திருமா இல்லாம சமூக நீதியில பேச முடியாது. பேச மாட்டாங்க மக்கள். நாளைக்கு அதை பார்வைங்கிறப்ப உங்க கூட அப்படி யாரு இருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும்ல. அதனால கண்டிப்பாக அது வந்து மற்றவர்கள் பார்வையில் இருந்து பார்க்கும்போது நாளைக்கு நீங்கள் சமூக நீதி காப்பாற்றாமல் இருந்ததுனாலதான் அந்த சமூகத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த எந்த தலைவரும் உங்கள்கிட்ட வந்து அண்டல, உங்கள்கிட்ட நிக்கல அப்படிங்கிற பேர் தானே வரும். குறைந்தது ஒரு 10 சீட்டாவது இந்த முறை விசிகா கேட்கறதா முடிவு பண்ணதா கேட்பாங்க. அதெல்லாம் கேட்க வேண்டியதான். கேளு, உனக்கு எவ்வளவு வேணாலும் கேளு அப்படிங்கல. அது மாதிரி கேட்டுட்டு போ, இதுல என்ன இருக்குது, அதெல்லாம் கொடுக்கறத பொறுத்து தானே இருக்குது. கொடுக்க மறுப்பாங்களா என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க திரும்ப அவர்களை? எனக்கு தெரியாது சொல்லி சமாதானப்படுத்தணும். கூட கொடுப்பாங்க பிரதர். ஒரு 4 இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப 6 கூட கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 கூட கொடுப்பாங்க. ஆனால் இந்த அமைச்சரவையில் இடம் அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கிடக்குறாருல, அப்படியே பொங்குன்னு வச்சு அமைச்சிருவாங்க. அதனால அது கொடுக்க மாட்டாங்க. எம்எல்ஏ சீட்ல ஏதாவது 1-2 கூடதால கேட்கறதுக்கு ஏதாவது கொடுக்கறது இல்ல ஜெனரல் ஏதாவது கேட்கறாருன்னா கொடுப்பாங்க. அதெல்லாம் இந்த சீட்டை கூடுதலா பெறுவதற்காக தான் கடந்த காலங்கள்ல என்ன இன்னார் அழைக்கிறாங்க, இவங்க அழைக்கிறாங்க, இவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கலாமா? அது நடுவுல இவன் கொஞ்சம் நிறைய இவர் மண்டைய கழுவி விட்டான். யாரு? இந்த அர்ஜுன் ரெட்டி வந்து இவனை தேவையில்லாம நீங்க யாரு தெரியுமா, பலம் உங்களுக்கு தெரியல, யானையோட போல யானைக்கு தெரியும். ஆமா, நீங்க யாரு தெரியுமா, நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, உங்களுக்கே நீங்க தெரியல அப்படின்னு சொல்லி அவரு நம்பிட்டாரா? அத சொல்ற நம்மளாலதான் கவர்மெண்ட்டே ஓடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி
ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியே என்னாலதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளார அவர் அந்த இதான் சொல்லி உள்ளுக்குள்ளார அவர் மனசுக்குள்ளார பூந்து அவரை டாக்டர்னு நம்ப வச்சு அவரை டாக்டராகவே ஆக்கிட்டாங்கிற மாதிரி அவர் அந்த கேரக்டராகவே மாற்றி விட்டு போயிட்டான். அதுல இப்பதான் அவர் கொஞ்சம் லேண்ட் ஆகிருக்காரு. அவன் போனதுக்கு அப்புறம் இப்பதான் அவர் அனலைஸ் பண்றாரு. ஓ, நம்மளால தனியா ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளால இங்க எதுவுமே நடக்கல, நம்ம சேர்ந்து நடந்தாதான் நாளைக்கு நமக்கு ஏதாவது நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடப்பாரு. அமைதியா தான் இருப்பாரு, வம்பளுக்க மாட்டார், அமிக்கபிளா போறேன்னா அவருக்கு வேற இடங்கள் கிடையாது. விஜய் கிட்ட போனா சீட்டுகள் கூட கிடைக்கும், ஜெயிப்பீங்களா அப்படிங்கிறது உத்தரவாதம் கிடையாது. பணம் இருக்குதா உத்தரவாதம் கிடையாது ஜெயிக்கிறதுக்கு. எங்க போவீங்க செலவுக்கு? இன்னைக்கு திமுக உங்களுக்கு கொடுக்குற 2 MP தொகுதியோட செலவையும் திமுக நாளைக்கு ஏத்துக்கிச்சு. இவரு திருமாவளவனோடது அல்லூர் சிவசங்கரன் எடுத்துக்கிட்டாரு, இவர் ரவிக்குமாரோடத பொன்முடி எடுத்துக்கிட்டாரு. அது மாதிரி நாளைக்கு நீங்க வெளியில போனா விஜய் கிட்ட போனா எங்க நாளைக்கு உங்களுக்கு இது பண்றதுக்கு? அர்ஜுன் ரெட்டி நிலைமையே இங்க கிணின்னு இருக்குது. அவங்க மனைவி அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. மாமனார் வந்து அரசியல் கட்சி சார்பா நீ ஃபண்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. அவருக்குன்னு தாவேக்காவுக்குன்னு ஒரு ப்ரமோஷன் டீம் வச்சிருந்தாரு, 200 பேரோட அந்த சிஸ்டம் இன்ஃப்ளூயன்சஸ். அதுல 2 நாளைக்கு முன்னாடி 100 பேருக்கு சம்பளம் போட முடியாம 100 பேர் வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. ஆமா, அந்த அளவுக்கு பணமே இல்லை அவர்கிட்ட. அப்படி இருக்கிறவர்கிட்ட போய் நாளைக்கு நீங்க போய் என்னத்தை கேட்க முடியும்? நாளைக்கு 4 லாட்டரி வேணா தருவாரு, பணம்லாம் இல்லை. இல்ல எந்த அளவுக்கு திரு ஆது அவர்களுடைய யோசனை தாவேக்காவுக்கு உதவும், பயன்படும்? இல்ல, அதாவது இங்க உதவாதவர்களாக தலைவர் இருக்கும்போது இவர்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஐடியாவா இருந்தாலும் உதவும். தலைவருக்கு தான் உதவாது, ஒண்ணுமே உதவாதவர்கள தலைவரா இருக்கிறாரு. அதனால இவங்க எது கொடுத்தாலும் அவங்க உதவும். ஒரு இடமெல்லாம் கூட்டம் கொடுத்து சார், கூட்டமா வருது, எழுச்சியா வராங்க. ரூட் ஷோ, அறிவிக்கப்படாத ரூட் ஷோ. அணிலையும் வணிக பார்த்துருக்கீங்களா? பாண்டிச்சேரியில செம்ம கிரௌட் வந்துச்சு. அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? எல்லாம் தான் அதெல்லாம் கூட்டம் வர்றதெல்லாம் நாளைக்கு அவங்களை பெரிய ஆளுன்னு சொல்லிட முடியுமா? அதெல்லாம் நாளைக்கு பேச முடியாது. அப்ப 2026 அதிமுக திமுகவை தாண்டி 3வதாக ஒரு பிரதான கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை வந்து முடிவு செய்ய போவது பாஜக. பாஜகவுக்கு விஜய் தேவை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துச்சுன்னா மிரட்டி அதிமுக கூட்டணிக்குள்ளார கொண்டுட்டு வந்துடும். பவன் கல்யாண் மாதிரி பயன்படுத்துவதற்கு. இல்ல தேவையில்ல, அது வேஸ்ட், ஐபி ரிப்போர்ட்லாம் சரியில்லை, சும்மா அது கிரௌட வச்சுட்டு காட்டுது, அதுக்கு ஒரு இம்பாக்டும் இல்லை, விட்டுரு அப்படின்னால் இந்த பாஜக வேணாம்னு தூக்கி அடிச்ச தேமுதிக, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இது மாதிரியான நபர்கள் எல்லாம் விஜயுடன் போய் கைகோர்ப்பார்கள். இது யாருக்கு பலம்? திமுகவுடைய வாக்கு வங்கி யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஃப்ரண்ட் கிரியேட் ஆகிறப்ப ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு தான் சாதகமாகும். 2016 அதேதான் நடந்தது. அதே இதுதான் இப்பயும் நடக்கும். ஆனால் திமுக வலு இழக்காமல் இருந்தால், நீங்க பிஜேபி இடி மந்திரி அரெஸ்ட், உங்க மகன் கைது அப்படிங்கிற மாதிரியான தொடர்ச்சியான பிரச்சனைகள் போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் விஜயும் ஒரு சமத்துல இருப்பீங்க. ஏடிஎம்கே செகண்ட் பொசிஷன், அதான் வின்னிங் பொசிஷன் எடுப்போம். அதுதான் அவங்க பிளேவா இருக்கும். அதை நோக்கி தான் அவங்க பயணிக்கும். இயல்பாக 3வது அணி உருவாகுனா அது ஆளுங்கட்சிக்கு சாதகமா அமையும் இல்லையா? இதே பலத்தோட இருந்தா அதாவது வந்து இவர்களை வந்து நீங்க விஜய் இங்கதான் இருக்கிறாரு, ஏடிஎம்கே இங்கதான் இருக்குது, நீங்க இங்க இருக்கிறீங்க, ஆனா உங்களை அடிச்சு இங்க இறக்கிடலாம். அப்ப இப்ப யார் மேல இருக்கிறா? நீங்க இங்க ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம்கே மேல வந்துருவீங்க. அதுதான் சிக்கல். தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.